முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரு மணி நேரத்தில் இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக வீழ்ந்துவிடும். ஹிஸ்புல்லா தலைவர் புதிய எச்சரிக்கை. 2 வருடங்களாக தொடர்ந்து திருப்பியடிக்கும் பாலஸ்தீனிய போராளிகள். காசா முழுவதும் கடும் சேதத்தை சந்தித்த ஆக்கிரமிப்பு படைகள். இஸ்ரேல் கால்பந்து வீரரை நீக்கிய ஜெர்மனி. ஆக்கிரமிப்பு பயங்கரவாதத்தை ஆதரித்ததால் நடவடிக்கை. கத்தார் மன்னரை ஹிட்லர் என்று விமர்சித்த நெதன்யாகுவின் மகன். 2 நாடுகள் உறவில் விரிசல். காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் நெதன்யாகுவின் திட்டம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆதரவு. காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு இஸ்ரேல் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. மீள முடியாத படுகொலியில் இராணுவத்தை தள்ளிவிடும் என தலைமை தளபதி எச்சரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காசாவை ஆக்கிரமிக்கும் நெதன்யாகுவின் திட்டம் முடிவற்ற போருக்கு வழிவகுக்கும் அபாயம் இருப்பதாக இஸ்ரேலி எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காசாவை முழுமையாக ஆக்கிரமித்தே தீர வேண்டும் என்ற பெஞ்சமின் நெதன்யாகுவின் திட்டம் இஸ்ரேலை முடிவற்ற போருக்கு இழுத்துச் செல்லும் என்றும், ஹமாஸால் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் இஸ்ரேலின் 2 முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களும் தங்களது எதிர்ப்பு குரலை பதிவு செய்துள்ளனர். காசாவிற்கு எதிரான முடிவில்லா போருக்கு இஸ்ரேலை அழைத்துச் செல்லவிருக்கும் பிரதமர் நெதன்யாகுவிற்கு எதிராக நிற்கும்படி ஜனநாயக கட்சியின் தலைவர் யெயிர் கோலன் அழைப்பு விடுத்துள்ளார். பணைய கைதிகள், இராணுவ வீரர்கள் என யாரை பற்றியும் கவலைப்படாமல் நெதன்யாகு தனது அதிகார வெறியால் போரை நீட்டிக்க முயற்சிப்பதாக மற்றொரு எதிர்க்கட்சியான பெய்டெனோ கட்சியின் தலைவரான அவிக்டோர் லிபர்மேன் குற்றம் சாட்டியுள்ளார். பணைய கைதிகள் இருப்பதாக நம்பப்படும் பகுதிகளை குறிவைத்து அமெரிக்காவின் ஒப்புதலுடன் காசாவை முழுமையாக மீண்டும் ஆக்கிரமிக்க முடிவு செய்துள்ளார் நெதன்யாகு. ஆனால் இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் பணைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என இஸ்ரேல் இராணுவ தலைவர் இயால் ஜமீர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பது ஒரு ஆபத்தான கண்ணிவெடியில் சிக்குவது என்று அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சகத்தையும் மீறி நெதன்யாகு இராணுவ நடவடிக்கைக்கு திட்டமிட்டு வருவது இஸ்ரேலில் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ளது. காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதா வேண்டாமா என்பது இஸ்ரேலின் விருப்பத்திற்குட்பட்டது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போராலும் பசியாலும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்து வருகின்றனர். இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முழு காசாவையும் ஆக்கிரமிக்க முடிவு செய்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் உலக நாடுகளை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை விரிவுபடுத்துவது பாலஸ்தீனியர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் எச்சரிக்கைகள் எழுந்து வரும் நிலையில் காசாவை கைப்பற்ற துடிக்கும் இஸ்ரேலின் திட்டங்களை தடுக்கப் போவதில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாஷிங்டன் இஸ்ரேலுக்கு ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான டாலர்களை இராணுவ உதவியாக வழங்குகின்றது. இது 2023 அக்டோபரில் காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கியதை தொடர்ந்து கணிசமாக அதிகரிக்க காரணமாக அமைந்தது. ஏற்கனவே இஸ்ரேல் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை கட்டாய இடம்பெயர்வு உத்தரவுகள் மூலமாக வெளியேற வலியுறுத்தி வருகின்றது. கிட்டத்தட்ட 86% நிலப்பரப்பை இராணுவ மயமாக்கப்பட்ட மண்டலமாக மாற்றியுள்ளது. தற்போது மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆக்கிரமிப்பு படையை கொண்டு குண்டுவீச்சு மற்றும் திட்டமிட்ட பட்டினியை உருவாக்கி பாலஸ்தீனியர்களை கொல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது மீதமுள்ள பாலஸ்தீனியர்களின் உயிருக்கு பேராபத்தாக முடியக்கூடும் என உலக நாடுகள் கண்டித்து வரும் நிலையில் இஸ்ரேல் முடிவை ஆதரிப்பது போல அமெரிக்க அதிபர் கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காசா மீதான தாக்குதலுக்கு ஆதரவாக சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்ததற்காக இஸ்ரேல் தேசிய கால்பந்து அணியின் வீரர் ஷான் வைஸ்மேனை தங்களது அணியில் சேர்த்துக் கொள்வதை ஜெர்மன் கால்பந்து அணி ரத்து செய்துள்ளது. தனது எக்ஸ் தள பக்கத்தில் இஸ்ரேல் கால்பந்து வீரர் ஷான் வைஸ்மேன் காசா மீது ஏற்கனவே 200 டன் குண்டுகளை வீசி இருக்க வேண்டும் என்றும், சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனியர்களின் புகைப்படங்களை பகிர்ந்து அவர்களை தலையில் சுட வேண்டும் என்றும் மிருகத்தனமான கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். சிறிது காலத்திற்கு பிறகுதான் கோபத்தில் அப்படி பதிவிட்டு விட்டதாக கூறி அந்த பதிவுகளை நீக்கமும் செய்தார். தற்போது அந்த பதிவுகளால் ஜெர்மன் கால்பந்து கிளப் ஃபோர்டுனா டசல்டார்ப்னாவிற்கு அவர் மாற்றப்படவிருந்தது ரத்து செய்யப்பட்டுள்ளது. காசா மீது கொடூரமான பாரபட்சமான கருத்துக்களை தெரிவித்த ஷான் வைஸ்மேன் ஜெர்மன் அணியில் இணைவது அந்த அணிக்கே அவமானம் என்பது போல சோசியல் மீடியாக்களில் எதிர்ப்பு குரல் எழுந்தது. ஆரம்பத்தில் இதன் தீவிரத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஜெர்மன் கால்பந்து கிளப்
தற்போது ஷான் வெய்ஸ்மனின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடிவெடுத்திருப்பதாக அறிவித்துள்ளது. பாலஸ்தீன வனத்துறைக்கு சொந்தமான 200 நைல் முதலைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொன்றுள்ள சம்பவம் விலங்குகள் நல ஆர்வலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பாலஸ்தீன நாட்டிற்கு மற்றொரு பகுதியான மேற்கு கரையில் தனது ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை விரிவுபடுத்தி வரும் இஸ்ரேல் படை அங்குள்ள பாலஸ்தீனியர்களை கட்டாயமாக வெளியேற்றுவது, அவர்கள் நிலங்கள் மற்றும் வீடுகளை அபகரிப்பது, இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது போன்ற பல்வேறு அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகின்றது. இன்று வரை பாலஸ்தீன மக்களை வாட்டி வதைத்து வந்த இஸ்ரேல் அங்குள்ள விலங்குகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேல் குடியிருப்பு வாசிகளுக்கு ஆபத்தாக அமையக்கூடும் என்பதால் 200க்கும் மேற்பட்ட நைல் முதலைகளை இஸ்ரேல் அதிகாரிகள் கருணை கொலை செய்துள்ள அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஜோர்டான் பள்ளத்தாக்கின் பெசாயேல் குடியிருப்பில் அமைந்துள்ள முதலை பண்ணையில் இந்த கொடூர சம்பவம் நடைபெற்றுள்ளது. முதலைகளை கூண்டில் அடைத்து வைத்து சரியாக உணவு தராததால் அவை நரமாமிசம் சாப்பிடக்கூடியவையாக மாறியதாகவும், இதனால் மக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதால் கருணை கொலை செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேல் சிவில் நிர்வாகம் முதலைகளை எவ்வாறு கருணை கொலை செய்தது என்பது குறித்து வாய் திறக்க மறுப்பது விலங்குகள் நல ஆர்வலர்களை கடும் கோபத்திற்கு ஆளாக்கியுள்ளது. கத்தாரின் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானியை இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் மகன் நவீன கால ஹிட்லர் என்று விமர்சித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் போர்க்குற்றவாளி நெத்தன்யாகுவின் மகன் யயிர் நெத்தன்யாகு தனது எக்ஸ் தள பக்கத்தில் கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானி மற்றும் அவரது தாயார் மோசா பின்த் நாசரை கொடூரமான நாசிக்களுடன் ஒப்பிட்டு பதிவிட்டுள்ளார். கத்தார் அமீர் மற்றும் அவரது தாயாரை நவீன கால ஹிட்லர் என்றும், அடால்ஃப் ஹிட்லரின் நாஜி பிரச்சார அமைச்சரான ஜோசப் கோயபல்ஸ் என்றும் குறிப்பிட்டிருப்பது மத்திய கிழக்கு நாடுகளை கொந்தளிக்க வைத்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் எகிப்து மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்து முக்கிய மத்தியஸ்தராக கத்தார் செயல்பட்டு வந்தது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான இந்த பேச்சுவார்த்தையில் பணைய கைதிகளை விடுவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இஸ்ரேல் பிரதமரின் மகன் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாலஸ்தீன் ஆக்ஷன் அமைப்பிற்கு தடை விதித்ததை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் யூதர்கள் பிரதமர் ஸ்டார்மருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களின் கீழ் பாலஸ்தீன் ஆக்ஷன் என்ற மக்கள் குழுவிற்கு பிரிட்டன் தடை விதித்துள்ளது. இந்த முடிவு சட்டவிரோதமானது என்று கூறி 200க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் வாழ் யூதர்கள் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் உள்துறை செயலாளர் எவிட் கூப்பர் ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இந்த கடிதத்தில் கவிஞர் மற்றும் எழுத்தாளரான மைக்கேல் ரோசன், நாவலாசிரியர் கில்லியன் ஸ்லோவோ, நகைச்சுவை நடிகர் அலெக்சி சேல் மற்றும் மனித உரிமை வழக்கறிஞர் ஜெஃப்ரி பின்ட்மேன் போன்ற பல பிரபலங்களும் கையெழுத்திட்டுள்ளனர். நெல்சன் மண்டேலாவின் கீழ் தென்னாப்பிரிக்க எம்பியாக இருந்த ஆண்ட்ரூ ஃபெயின்ஸ்டனும் அந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளார். யூதா வாய்ஸ் ஃபார் லேபர் அமைப்பின் இணைத் தலைவரும் முன்னாள் தொழிலாளர் கவுன்சிலருமான ஜென்னி மான்சனும் கையெழுத்திட்டுள்ளார். அந்த கடிதத்தில் காசா மற்றும் மேற்கு கரையில் அரங்கேறி வரும் இனப்படுகொலை, நிறவெறி ஆகியவற்றின் மிருகத்தனத்தை எதிர்ப்பது யூத எதிர்ப்போ பயங்கரவாதமோ இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சுமார் 2 வருடங்களாகியும் காசாவை முழுமையாக வெல்ல முடியாத நெத்தன்யாகு மீண்டும் தீவிர போருக்கு தயாராகி வருகின்றார். காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பது தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட போர் திட்டம் குறித்து விவாதிக்க பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்துள்ளது. அதில் காசாவில் ஹமாஸை இஸ்ரேல் முழுமையாக தோற்கடிக்க வேண்டும் என்றும், அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதோடு காசா இனி நமக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ஒட்டுமொத்த காசாவையும் கைப்பற்றும்படி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு உத்தரவிடுவது தொடர்பாக பிரதமர் நெத்தன்யாகு ஆலோசித்து வருவதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக செவ்வாய்க்கிழமையன்று நெத்தன்யாகு ராணுவ தளபதி இயல் ஜமீருடன் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளார். வார இறுதியில் நடக்கவுள்ள பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் தனது புதிய அறிவுறுத்தல்கள் மற்றும் போர் நடவடிக்கைகள் குறித்து நெத்தன்யாகு தெரியப்படுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கிரீஸ் தலைநகரில் யூத எதிர்ப்பு தொடர்பாக வரையப்பட்ட கிராஃபிட்டி குறித்து ஏதென்ஸ் மேயருக்கும் இஸ்ரேலிய தூதருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. ஏதென்ஸில் உள்ள கிங் டேவிட் பர்கர் உணவகம் ஒன்றில் நோ ஜியோனிஸ்ட் இஸ் சேஃப் ஹியர் என்ற கிராஃபிட்டி ஓவியம் இஸ்ரேலியர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையொட்டி கிரேக்கத்திற்கு சுற்றுலா செல்லும் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகள் அங்குள்ள நாசக்காரர்களின் வேலையால் அசௌகரியமாக உணர்வதாக இஸ்ரேல் தூதர் நோம் காட்ஸ் கருத்து தெரிவித்துள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்துள்ள ஏதென்ஸ் மேயர் ஹாரிஸ் டவுகாஸ், வன்முறை மற்றும் இனவரிக்கு எதிரான எங்கள் வலுவான எதிர்ப்பை நாங்கள் நிரூபித்துள்ளோம், குழந்தைகளை
மனிதர்களை கொல்பவர்களிடமிருந்து ஜனநாயகம் பற்றி நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ள தேவையில்லை என்று பதிலடி கொடுத்துள்ளார். ஒரு ஜனநாயக நாட்டின் தலைநகரான ஏதென்ஸ் தனது சுற்றுலா பயணிகளை முழுமையாக மதிக்கும் அதே சமயத்தில் அதன் குடிமக்களின் சுதந்திரமான கருத்துரிமையை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி எப்போதும் இல்லாத அளவிற்கு காசாவில் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் இஸ்ரேல் தூதர் கிராஃபிட்டி மீது கவனம் செலுத்துவது அருவருப்பானது என்றும் ஏதென்ஸ் மேயர் குற்றம் சாட்டியுள்ளார். ஹமாஸ் மற்றும் இதர பாலஸ்தீன குழுக்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து காசாவின் பல பகுதிகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டன. ஹமாஸின் இராணுவ பிரிவான அல்கசாம் படைப்பிரிவு கிழக்கு காசா நகரின் அல் துஃபாவில் தார் அல் அர்காம் பள்ளிக்கு அருகிலுள்ள இஸ்ரேல் கட்டுப்பாட்டு மையத்தின் மீது பல மோட்டார் குண்டுகளால் குறிவைத்து தாக்கியதாகவும் அறிவித்துள்ளது. தெற்கு காசாவில் உள்ள கான் யூனிஸில் அல்கசாம் படைப்பிரிவுகள் மொராக்கச்சில் உள்ள மற்றொரு இஸ்ரேல் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் சோதனை சாவடியின் மீது குண்டு வீசி தாக்குதலை நடத்தியுள்ளது. மேலும் அல்குஸ் மற்றும் அல் நாசர் படைப்பிரிவுகள் ஒன்றிணைந்து கான் யூனிஸுக்கு வடக்கே உள்ள அல் சதர் அல் கர்ஃபி பகுதியில் ஆக்கிரமிப்பு படை வீரர்களின் வாகனங்கள் மீது குண்டு வீசி தாக்குதலை நடத்தியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரு மணி நேரத்தில் இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக வீழ்ந்துவிடும். ஹிஸ்புல்லா தலைவர் புதிய எச்சரிக்கை. 2 வருடங்களாக தொடர்ந்து திருப்பியடிக்கும் பாலஸ்தீனிய போராளிகள். காசா முழுவதும் கடும் சேதத்தை சந்தித்த ஆக்கிரமிப்பு படைகள். இஸ்ரேல் கால்பந்து வீரரை நீக்கிய ஜெர்மனி. ஆக்கிரமிப்பு பயங்கரவாதத்தை ஆதரித்ததால் நடவடிக்கை. கத்தார் மன்னரை ஹிட்லர் என்று விமர்சித்த நெதன்யாகுவின் மகன். 2 நாடுகள் உறவில் விரிசல். காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் நெதன்யாகுவின் திட்டம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆதரவு. காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு இஸ்ரேல் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. மீள முடியாத படுகொலியில் இராணுவத்தை தள்ளிவிடும் என தலைமை தளபதி எச்சரிக்கை.